ஹலோ நண்பர்களே, குவைத்தில் தெரு சண்டை போட்ட 2 வெளிநாட்டவர்கள் குவைத்தை விட்டு வெளியேற்றப்படணும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். குவைத்தில் தொழிலாளர்களுக்கு இனிமேல் சம்பளம் அவர்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் மட்டும்தான் போடணும். பணமாக அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ரூல்ஸ் வழியாக இருக்குது. குவைத்தில் எக்ஸ்சேஞ்சில் இனிமேல் பணம் போடுறவங்க உங்கள் சம்பளத்தை விட அதிகமாக போடுறீங்கன்னா ரொம்பவே கவனமாக போடுங்க. உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது. வீடியோ முழுவதுமாக பாருங்கள். முதல் செய்தி, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது குவைத்தில் ஒரு இடத்துல 2 வெளிநாட்டவர்கள் காரில் போயிட்டு இருக்கும்பொழுது இறங்கி சண்டை போட்டாங்க. இதை வீடியோவாக எடுத்து உள்துறை அமைச்சகம் மற்றும் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. இந்த வீடியோ அடிப்படையில் 2 பேரும் குவைத்தினுடைய சட்டத்திட்டங்களை மதிக்காமல் தெருவில் இறங்கி சண்டை போட்டதற்காக தற்பொழுது 2 பேரையுமே சொந்த நாட்டிற்கு அனுப்பி வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சட்டம் சொல்லப்பட்டிருக்கு. குவைத்தினுடைய சட்டத்திற்கு மீறி எந்த ஒரு நபர்களும் செயல்படக்கூடாது. அது வெளிநாட்டவர்களாக இருந்தாலும் குவைத்தியாக இருந்தாலும் ஒரே மாதிரியாக அவர்களுக்கான தண்டனை அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்த தகவல், குவைத்திற்கு வேலைக்கு வரக்கூடிய வெளிநாட்டவர்களுக்கு கம்பெனி உடனடியாக பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அவர்களுக்கான மாத சம்பளத்தை பேங்க் அக்கௌண்ட் மூலமாக தான் அவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த ரூல்ஸ் கத்தாமாவா, அதாவது காதிமிசாலை இருக்கிறவங்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை மீறக்கூடிய நிறுவனங்கள் அதே போல் கத்தாமாவா இருக்கிறாங்கன்னா அவர்களுடைய ஸ்பான்சருக்கு கடுமையான அபராதங்கள் மற்றும் அவர்களுடைய உரிமங்கள் ரத்து செய்யப்படுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள், அதாவது உங்களுடைய கம்பெனியில் நேரடியாக பணத்தை உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் தான் போடுறாங்களா, இல்லை இன்னுமே அந்த சீட்டு முறையில் ஒரு பேப்பரில் வச்சு தான் கொடுக்குறாங்களாங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அடுத்து, நம்ம குவைத்தில் இருந்து சொந்த நாட்டிற்கு பணத்தை அனுப்புகிறோம்னா எக்ஸ்சேஞ்சில் அனுப்புவோம். நமக்கு 100 தினார் சம்பளம் அப்படின்னா நாம் ஒரு 200 தினார் 300 தினார் அனுப்புகிறோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா வருமானம் வந்திருக்கலாம். அதே 1000 தினார் 2000 தினார் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது டிரான்சாக்ஷனை நம்முடைய சிவில் ஐடியை பயன்படுத்தி நம்ம அனுப்புகிறோம்னா நமக்கு சிக்கல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவைத்தினுடைய பேங்க் டிபார்ட்மெண்ட் குவைத்தில் இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே அவர்களுடைய டெய்லி டிரான்சாக்ஷனை தெளிவாக எவ்வளோ போயிருக்கு, யார் யார் எவ்வளோ அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்டான லிஸ்ட்டை இன்வாய்ஸோட எங்களுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு டெய்லி சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வெளிநாட்டவர்கள் இல்லீகலான முறையில் பணத்தை இங்கேருந்து ஊருக்கு அனுப்புறது இல்லை வேறு நாடுகளுக்கு அனுப்புகிறவங்க மாட்டிக்கிடுவாங்க. உங்களுடைய சிவில் ஐடியை பயன்படுத்தி எதுவும் அனுப்பாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்த தகவல், குவைத்தில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு அவர்களுக்கான வேலை நேரம் எவ்வளோ, அவர்களுக்கு ஓய்வு நேரம் எவ்வளோ, அவர்களுக்கான விடுமுறை தினங்கள் என்னென்னைக்கு, அதே போல் பப்ளிக் ஹாலிடே வந்துச்சுன்னா அவர்களுக்கு அறிவிக்கக்கூடிய அளவில் புரியக்கூடிய வகையில் ஒரு சர்க்குலர் நோட்டீஸை எல்லா இடங்கள்லையும் ஒட்டி வைக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது குவைத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கம்பெனிகளுக்கும் சர்க்குலராக அனுப்பப்பட்டிருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ குவைத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய கம்பெனிகளில் அந்த மாதிரி சர்க்குலர் நோட்டீஸ் இருக்கக்கூடிய இடங்களில் இந்த லீவு, உங்களுடைய மதிய இடைவேளை, மதிய உணவு இடைவேளை இதில் எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக எழுதி ஒட்டியிருக்காங்களா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். நம்ம வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்பிவிடுங்க.